வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராகவும் சுவையாகவும் காலா மீன் குழம்பும் காலா மீன் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலா மீனை வந்து நம்ம சால்மன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சத்து உள்ள ஒரு ஃபிஷ்ஷு. இதில் தான் எண்ணெய்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஃபிஷ் ரெசிபி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றாவே வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு செய்கிற பாத்திரம். அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நான்வெஜ்னாலே நமக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல ப்ரிஃபர்டான ஒரு ஐட்டம். ஸோ நீங்கள் அந்த ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து வேறு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு நான் ஒரு 8 பல்லு பெரிய சைஸ் பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சின்ன பூண்டு இருக்குது அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 பல்லு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து நான் சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயமும் அதே மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான்வெஜ் அப்படின்னாலே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பேசிக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து எப்படி நல்லா வெந்து வரணும்னா நம்ம வந்து வதக்கும் போது அதை அந்த கரண்டி வச்சு இப்படி இடித்தோன்னா அப்படியே வந்து சாஃப்டாக மசியணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். ஸோ இதை நல்லா வதங்கிடுச்சுப்போம். இது கூட வந்து நான் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இதுவும் வந்து நல்லா மசிச்சு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு மசாலா சேர்க்கறது தான் வேலை, வேறு எதுவும் இல்லை. ஸோ மசாலா வந்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1:2 ரேஷியோ மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ வீட்டில் அரைக்கிற இது வந்து நமக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம அந்த எண்ணெயிலே வந்து நல்லா லைட்டாக வந்து வதக்கி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு அந்த லைட் பச்சை வாசனை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 சின்ன சைஸ் புளி வந்துட்டு, அதாவது ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து புளியை வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஈஸியாக இருக்கும் கரைச்சி எடுக்கிறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு அந்த மசாலாலாம் நம்ம கரண்டியில் இருக்கும், அது எல்லாத்தையும் லைட்டாக வந்து நல்லா வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மசாலா ஊட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் சரியாக வந்துடும். ரொம்ப சேர்க்க வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை லைட்டாக வந்து கொதி விட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா லைட்டாக மூடி வச்சுட்டு சிம்லேயே வந்து நல்லா கொதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து நமக்கு நல்லா அதுலேயே வந்துட்டு நல்லா கொதி வரும்போது நல்லா நமக்கு வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருக்கு, மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு, நமக்கு லைட்டாக வந்து கொதியும் விட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கணும். நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு அதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் வந்து இதிலையே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பச்சை மிளகா நீங்கள் இதிலையே அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இல்லை நீங்கள் வந்து ஓகே அது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது வதக்குனீங்க இல்லையா, முதல்ல பூண்டு வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள்
நீங்கள் அந்த 4 பச்சை மிளகா வந்து நடுவில் வந்து கீறி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அது அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, நம்ம சாப்பிடும்போது இதுவாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து அரைச்சியே எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த தேங்காய் இதை எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கூட்டி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வறுவலுக்கானது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ வறுவல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வறுவலுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய வந்து உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ எந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு வேணுமோ அந்த மெத்தடே பண்ணிக்கலாம். காலா மீன் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சும்மா மசாலா போட்டு நார்மலாக மசாலா என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டு பண்ணாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ரெசிபி உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு மீனாக வந்துட்டு நல்லா வந்து மசாலா கோட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நல்லா வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பையும் பேரலாக பார்த்துக்கலாம். ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ தான் கொதி விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் இப்போ லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதி வந்து லைட்டாக நமக்கு வந்து அந்த சுற்றி வந்து நல்லா இதாகிடுச்சுன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு மீன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் மீன் வந்து பார்த்திங்கன்னா தலை பகுதி வால் பகுதி மட்டும்தான் நான் எப்போவுமே மீன் வைப்பேன். ஸோ மற்ற நடுவில் இருக்கிற பகுதி எல்லாமே நான் வந்து ஃப்ரை பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் தலை அந்த மாதிரி சேர்க்காத ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செய்யலாம். ஸோ இதை நம்ம எல்லாம் சேர்த்துட்டு மீன் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து லைட்டாக கொதி விட்டுறணும். ஸோ இது எந்த பதத்தில் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அது மேலே மிதக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மீன் வெந்திருக்கும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியுதா மீன் வந்து அப்படியே மேலே அப்படியே கவுந்து மிதங்கும். ஸோ இந்த மாதிரி மிதங்கிடுச்சுனா தான் நம்ம கரெக்டான ஸ்டேஜ் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளே நான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை பாருங்கள் 4 பக்கமே நல்லா வந்து வேக வைக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் விட்டிங்கன்னா கூட அந்த மசாலா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லா வந்து 4 பக்கம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் குழம்பு ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக மீன் குழம்புக்கு நம்ம கொத்தமல்லி சேர்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சூப்பராக நமக்கு வந்து காலா மீன் வந்து பாருங்கள் சூப்பராக வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.